உண்மையை சொல்லப்போனா சில விஷயங்கள்ல தாத்தா சொன்னாரு, பாட்டி சொன்னாரு. என்னுடைய தாத்தன், என்னுடைய முப்பாட்டன் எனக்கு உடம்பு கொடுத்தவனாச்சே, எனக்கு உடம்பு கொடுத்தவரை நான் மறக்க முடியுமா? என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு 5 தலைமுறை தெரியும்? இயல்பாகவே புதன் வலுத்தவன் இந்த மாதிரியான ஞான அமைப்புகளோடு கொஞ்சம் அப்படியே தொடர்புகளில் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ என்னுடைய தாத்தாவுக்கு அப்பாலாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சிறு வயதிலே அந்த கிராமத்து சூழ்நிலையில் வளர்ந்தவன் நான். இப்போ என்னுடைய தாத்தா எனக்கு தெய்வம் தான், ஜோதிட தாத்தாக்கள் தெய்வம் தான். ஆனால் எங்கள் தாத்தா ஒரு தப்பு பண்ணியிருந்தாருன்னா அதை நான் நேர்மைப்படுத்த முடியுமா? நேர்மைப்படுத்த முடியாது. எங்கள் தாத்தா ஒருத்தைய கொடுமைப்படுத்தியிருந்தார். எங்கள் தாத்தாவும் வழக்கம் போல தான். மறுபடியும் சொல்கிறேனே, என்னுடைய முப்பாட்டன் 1890களில் எழுதிய அந்த டைரியில் தனக்கு பிறந்த 8 பிள்ளைகளில் 3 ஆம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும்தான் என்னுடைய தாத்தா, அதாவது எங்கள் அப்பாவுடைய ஜாதகத்தையும் மட்டும்தான் எழுதியிருக்கிறாரே தவிர தன்னுடைய மனைவி ஜாதகத்தையும் தனக்கு பிறந்த 5 பெண் குழந்தைகளுடைய ஜாதகத்தையும் அவர் எழுதலை. ஏன்னா எழுதலை. 1890 டைரி. அப்ப பெண்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு மதிப்பு மரியாதை. ஐயா, பெண்களுக்கு இப்பதான் வாக்குரிமையை கொடுத்தோம் சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம். 10 பொருத்தம் என்பது நாம நட்சத்திர எழுத்துக்களை பெண்களை முறைப்படுத்தி, பெண்களை முதன்மைப்படுத்தி, பெண்ணின் நாம நட்சத்திர எழுத்துக்களை வச்சு தானே சொல்லப்பட்டது. இதற்கு அடுத்து தான் இந்த கால பிரகாசிகா நூல்ல இன்னொரு அருமையான தத்துவம் வருகிறது. இது எல்லாத்தையுமே நான் மறுபடியும் சொல்றேன். மூல நூல்களை நான் குப்பை என்று சொல்லுகிறேனே, அதற்கு மூல நூல்கள்னு சொன்னா சில தெய்வ நூல்களை அல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க என்னுடைய மாணவர்கள். பராசர சம்ஹிதை நம்முடைய வேதம். பராசர சம்ஹிதை நம்முடைய வேதம். உத்தர காலாமிருதத்துடைய ஒவ்வொரு வரியும் எனக்கு மனப்பாடம். ஆனால் அதுலேயும் காளிதாசர் இப்போ சொன்னார்ல, ஜோதிட ஆச்சார அனுஷ்டானங்களை எத்தனை பேருக்கு புரிய போகுது நான் பேசுறது? ஆச்சார அனுஷ்டானங்களை சுருக்கி இதில் ஃபுல்லாக எப்படி பூநூல் போடுறது, எப்படி அம்மா அப்பாக்கு திதி பண்ணுறது, எல்லா 3 நூல்லையும் அதானங்க இருக்கு. உத்தர காலமரத்தில் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக என்ன, அந்த காலகட்டத்தில் அந்தந்த சமஸ்கிருதத்தை கடைபிடித்தவர்களுடைய அடிப்படையில் சில ஆச்சார அனுஷ்டானங்களை சொன்ன நூல் இன்றைக்கு நமக்கு ஒத்து வருமா? இது மூல நூலா? ஒரு உத்தர காலாமிரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கருத்தையாவது, ஜோதிட கருத்தையாவது மறுக்க முடியுமா? அந்த மாதிரி ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறார்ல. மூல நூலை குப்பைன்னு சொன்னவங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட பிரதிவாதம் பண்ணக்கூடிய எவருக்கும் மூல நூல்னா என்னன்னே தெரியாது. மூல நூலை படித்ததே கிடையாது. ஜோசியரங்களில் பாதி பேர் நடிக்கிறவங்க தான் எனக்கு எல்லாம் தெரியும்னு. கேட்கறதுக்கு கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை. அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரியான கருத்துக்களை அப்படியே ஒரு மாதிரியாக திரித்து சொல்கிறாங்க. தயவுசெய்து என்னுடைய மாணவர்கள் அதில் மயங்கிட வேண்டாம். சரி, இந்த கால பிரகாசிகால என்னென்ன ஏற்றுக்கொள்ளப்படாத கருத்துக்கள் இருக்கின்றன, நட்சத்திரங்கள், இதெல்லாம் இப்போ இதே கால பிரகாசிகால பெண்களை பற்றி எழுதியிருக்கிறத இந்த நூல், இந்த பிடிஎஃப் வடிவில் இருக்கக்கூடிய, புஸ்தக காலம்லாம் மாறிடுச்சு. புஸ்தகத்தையே எடுத்துகிட்டு வந்து வாசிக்கலாமான்னு கூட தான் பார்த்தேன். ஆனால் சில பகுதிகள்லாம் வாசித்தா பெண்கள் ஓடி போயிடுவாங்க. பெண்களை பற்றி எழுதியிருக்கிற சில காலப்பிரகாசிகா நூலில் எழுதியிருக்கிற சில விஷயங்களை பற்றி இப்போ நான் சொன்னேன்னா கண்டிப்பாக பெண்கள் என்ன அடிக்க வருவாங்க. 1917 எழுதப்பட்ட நூல். சகித்து கொள்ளக்கூடிய 2-3 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இது பஞ்சாங்கத்திலே இருக்கு. சனிக்கிழமை புஷ்பவதியானால் சோன்சோ. தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? அந்த ஆரம்பம் இந்த முட்டா பைய எழுதுகிற நூலில் தான் இருக்கு. இந்த காலப்பிரகாசிகன்ற குப்பை நூலில் தான் இருக்கு. செவ்வாய்க்கிழமை அந்த பெண் புஷ்பவதியானால் சோன்சோ இருக்கா? தெரியுமா? அந்த பஞ்சாங்கத்துடைய மூலம் இதில் தான் இருக்கு. இதை ஒத்துக்கிறீங்களா? சரி, இன்னொரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. எதுலையாவது அதில் மாற்று கருத்தாக சொல்லுவார்னா பார்த்தா அதில் எதுவுமே இல்லை. மேஷ லக்கணத்தில் பிறந்தவன் தரித்திரன். சிரிக்கலாம் கூடாது, திட்டுங்க. என்ன, மேஷ லக்கணத்தில் பிறந்தவன் தரித்திரன். எத்தனை பேர் மேஷ லக்கணம்? கை தூக்குங்க. இந்த தூக்குறீங்களே எத்தனை பேர்? மேஷ லக்கணத்தில் பிறந்தவன் தரித்திரன். சரி ஐயா, பக்கத்திலே ஒரு பேரா, ஒருவேளை லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால், லக்னத்தை குரு பார்த்தால், லக்னாதிபதி உச்சனாகி சுபத்துவமாக இருந்தால் இது விதிவிலக்கு எழுதியிருக்க வேண்டியதானே? அடிச்சு சொல்றாயா மேஷ லக்னத்தில் பிறந்தவன் தரித்திரன்ட்டு. கால பிரகாசிகாவுடைய 3வது அத்தியாயத்தில் முதல் வரியே மேஷ லக்னம், மேஷ லக்னத்தில் பிறந்தவன் தரித்திரன். இது மூல நூலா? மூல நூலா குப்பையா? குப்பை. குப்பையில் போட்டால் கூட குப்பை கெட்டு போயிடும்.
இந்த நூல் அவ்வளவு படிப்பதற்கு தகுதியற்ற நூல். அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் என்னங்கயா பார்த்தோம்? இவ்வளவு தூரம் விசாலமான சில விஷயங்கள் இல்லை. நட்சத்திரங்களின் அடிப்படையில் தான் முழுக்க முழுக்க அந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திரத்தில் அவர் இருந்தால், அந்த நட்சத்திரத்தில் இவர் இருந்தால். இப்போ ஒரு முனைவர் ராமசுப்பையா என்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு இப்போ அவர் சொல்றாரு, அதுக்கடுத்து கீழே சில விஷயங்களை கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் அந்த பாயிண்ட் எல்லாம் படித்தேன். ஐயா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு எளிய ஜோசியன். நீங்கள்லாம் அணுகக்கூடிய அளவிற்கு வாடிக்கையாளர்கள் என்னை அணுக முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு ஜோதிடர் என்கிட்ட கேள்வி கேட்டாலோ, என்னை திட்டினாலோ, என்னை பாராட்டினாலோ, எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாலோ உடனே என் டேபிளுக்கு வந்துடும். ஒரு ஜோசியர் பேசணும்னு சொல்கிறாங்கன்னா உடனே எனக்கு லைன் கனெக்ட் பண்ணிடுவாங்க. இதில் அந்த அளவுக்குலாம் நான் பெரிய எந்த பந்தா காட்டுறெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு நான் போகவும் இல்லை, அந்த அளவுக்கு நான் போகவும் மாட்டேன். அப்போ ஜோதிடர்கள் அணுகக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நான் சற்று ஜோதிடத்தை முறைப்படுத்த வேண்டும் என்பது விரும்புவது தப்பா? எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குதுங்க. ஒரு 50 வருஷமா இருக்கிறேன் ஜோசியத்தில். நான் மறுபடியும் சொல்றேன், ஜோசியத்தை தொழிலா வச்சுக்க முடியாதுங்க. ஒரு சில காலகட்டங்களில் 2011 இருந்து ஜோதிடத்தை தொழிலாக வச்சுக்கிட்டேன். 2011 தான் நான் கமர்ஷியல் ஜோசியரா வந்தேன். 2010 எங்க அப்பா உலக புகழ்பெற்ற ஜோதிடனாக வரக்கூடிய அமைப்பு உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கு, தயவு செய்து தட்சணை வாங்காம பலன் சொல்லாத, 1 ரூபாயாவது வாங்கு, 100 ரூபாயாவது வாங்கு, 50 ரூபாயாவது வாங்கு அப்படின்னு சொல்லும் போது இதே வார்த்தையை எங்க அப்பனை சொல்லி இன்னைக்கு எங்க அப்பாவை பத்தி நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். போய் எப்படி அந்த வார்த்தையை சொன்னட்டு இந்த 50 பிச்சை எடுக்கிறது உங்க வழக்கத்தோட போயிட்டோம் அப்படின்னு. எங்க அப்பா ஜோசியர், ஆனா இன்னைக்கு அதே பிச்சை எடுக்கிற வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூடுதலா பிச்சை எடுக்கிறேன், அவ்வளவுதான். ஆக ஜோதிடத்தில் பிழைக்க முடியுமான்ற சந்தேகத்திலேயே தள்ளி 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 ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஜோதிடனாகி ஒரு 50 ஆண்டு காலம் தூங்கினா கூட செவ்வாய் சனி கனவுகளே கண்டு கொண்டிருக்கின்ற எனக்கு இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சதை எதையாவது உங்களுக்கு சொல்லலைன்னா நான் இந்த பிறவி எடுத்ததே தப்புன்னு ஆகி போயிடும். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த ஜோசியருக்கு தெரியும், ஆனா அவர் சொல்ல மாட்டார். தப்புங்க, அவருக்கு தெரியல. மூல நூல்கள் பூடகமாகத்தான் சொல்லும். எழுதுனவனுக்கு தெரியல, சொல்லல. நீங்க ஏன் அவனை உன்னதமானவனா ஆக்குறீங்க? எல்லாமே ஒரு சாபக்கேடு. என்ன தெரியுமா? நான் ஒரு 10-12 நூல் எழுதியிருக்கிறேன். இப்போ ஒரு 120-125 ஆன்லைன் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த ஆன்லைன் கிளாஸ் புத்தகமாக வரப்போகிறது. என்னுடைய மாணவர்கள் 2 பேர் அதுக்கு முன்னாடி அதை புத்தகமாக கொண்டு வந்துட்டாங்க. உண்மை, அதை புத்தகமாக கொண்டு என் பார்வைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. நான் என்னுடைய மாணவர்களுடைய ஆர்வத்தை பாராட்டுவேன். சரி, நான் 10 புத்தகம் எழுதினேன். உனக்கு தான் 10 புத்தகம் எழுத தெரியுமா? எனக்கும் எழுத தெரியும். எனக்கு அடுத்து ஒரு 100 குப்பைகளாவது தமிழில் வெளிவந்திருக்கு. எப்படி எழுத்துல வந்தது எல்லாமே சரியானவைன்னு சொல்றீங்க? முதல்ல இந்த மேடையில் ஒருத்தர் பேசினார், BV ராமனையா அவர்கள் நவாம்சத்தில் பார்வை இருக்குன்னு சொல்றாருன்ட்டு. அதை மறுத்து எழுதினேன். அதுக்கு ஏன்னா BV ராமனையாவுடைய நூல்கள்லாம் நான் படித்ததே இல்லை. படிக்காம அதை தப்பு சொல்லக்கூடாது. அவருடைய நூல்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கு. எனக்கு ஆங்கிலம் தெரியாத ஒன்று. நானே கண்ணார இந்த தலைமுறையிலேயே பார்க்குறேன். ஒருத்தர் நல்லா எழுதிட்டார்னா, ஒருத்தர் விஷயத்தோடு எழுதிட்டார்னா என்னங்க உங்களுக்கு தடை இருக்கு? 1000 ரூபாய் கையில் இருந்தால் நீங்கள் ஒரு 10 பிரிண்ட் போடுற முடியுமா இல்லையா? ஆனால் அது மூல நூலா? ஜோதிடத்தில் மூல நூலை விட விளக்க நூல்கள் தாங்க இங்கே அதிகம். அப்போ அந்த விளக்க நூல்கள் எழுதினவர்கள் எல்லாருமே ஜோதிடத்தில் இந்த நரசிம்ம சூரிய மாதிரி கரை கண்டவர்கள். ஜோதிடத்தை 2 கரையும் பார்த்துட்டாங்களா? ஜோதிடத்தில் தப்பா எழுதி இருக்கின்ற அத்தனை குப்பைகளையும் சேர்த்து மொத்தமா இந்த மைண்டுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு அதையும் பார்க்கணுமா? குப்பைன்னு சொல்லக்கூடாதா? முதல்ல ஒரு தெளிவான கருத்துக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம், கண்ணு திறந்ததுக்கு அப்புறம், படார்னு அப்படியே அதை ஞான கண் விழிச்சதுக்கு அப்புறம் எது குப்பைன்றது தெளிவாயிடும். இன்னைக்கு புக்கில் வந்தது, பேப்பர்ல வர்றது எல்லாம் அந்த ஒரு நாள் சொன்ன மாதிரி நாசாவை சேட்டலைட் சுத்தும் போது 3 செகண்ட் அந்த சேட்டலைட் நிக்குது அப்படின்னு எழுதினவர் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர். நான் அதை தினத்தந்தியில் படிச்சுட்டு, யோ பெருசா எழுதிட்டேயா, சிரிக்கிற, என்னையா நீ கம்னரியா, எதையாவது எழுதுனா படிக்கிறதுக்காக எழுதின கம்னரு. இன்னைக்கு என்னடா, நான் முகநூல் ஃபுல்லா நாசாவை சேட்டலைட் சுத்தும் போது 3 செகண்ட் நின்று விடுகிறது. ஏன்? அந்த தினத்தந்தியில் வந்த எழுத்தால வந்ததால அதை நம்பிட்டீங்க.
இன்னைக்கு எழுத்து நேத்துக்கு பண ஓலை. சமஸ்கிருதம் தெரிஞ்சான்றதுக்காக எழுதினவர் எல்லாமே சரியா எழுதலை. இதை சொல்றதுக்கு எனக்குமா இதே தப்பே இல்லை, உண்மையை தான் சொல்றேன். நான் உண்மையை சொல்லும்போது நான் ஏன் பயப்படணும்? நிறைய படிச்சு அதுல குப்பைகளா அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு பண்ணி எது சரி எது சரி அன்னப்பறவைன்னு சொல்லுவேன். மாணவர்களுக்கு அதான சொல்லி கொடுக்குறேன். அன்னப்பறவை போல ஜோதிட மாணவர்கள் இருக்கணும். எது சரி எது சரியில்லை, பால் எது தண்ணி எது என்பதை தெளிவு. ஆனா அந்த பால் எது தண்ணி எதுன்றத தெளிவு ஆகிற அமைப்பிற்கே நாள் பிடிக்குதே, 30 வருஷமாவது ஆகுதே. நானும் இந்த குப்பைங்களை படிச்சவன் தானே. மணிப்பிரவாள நடை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. இந்த மணிப்பிரவாள நடையில் எழுதப்பட்ட ஜோதிட நூல்களை நான் ஆரம்பத்திலேயே 15-20 வயசுல இருந்தே படிச்சிருக்கிறேன். அப்ப பலன்கள் எங்க அறியுது இருக்குது அப்படிங்கிற முறைகள்ல பலன் எறிகிற முறையில வரும்போது தானே இந்த தடுமாற்றங்கள் வருது. நானும் இப்ப ஐயா சொன்னாங்க, மணியன் ஐயா சொன்னாங்க, இவனும் புஸ்தகத்துல நட்சத்திரத்தை பத்தி எழுதித்தானே இருக்கிறான். ஆமா எழுதியிருக்கிறேன். என்னுடைய முதல் மூல நூல்களில் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் செவ்வாய் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் நின்றால் எழுதித்தான் இருக்கிறேன். இப்பதான் அதை ஒவ்வொன்றா எடுக்க சொல்லியிருக்கிறோம். நானே எழுதித்தான் இருக்கிறேன். நானும் முட்டாப்பை தான். நானும் ஆரம்பத்தில் அவன் சொன்னான்னு நம்பினவன் தான். அங்கே ஒண்ணுமே இல்லையே, இப்படி நடக்கலையேன்னு சொல்லும் போதானே என்னுடைய தேடுதல் புத்திய ஒரு மாதிரியா போகுது. எங்கேயா இருக்கு பலன்? ஏதோ ஒண்ணு இந்த விஷயத்துல இருக்கு. ஜோதிடம் உண்மை, சர்வ நிச்சயமாக ஜோதிடம் உண்மை. ஜோதிடத்துல கண்டுபிடிக்க முடியறது நம்ம அறிவுக்கு ஏற்றாற் போல சில விஷயங்களை அனுமதிக்கப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல ஜோதிடத்துல எங்க பலன் இருக்குன்றத ஒரு தேடுதல் உள்ளவர்கள், என்ன மாதிரியே தேடுதல் இத்தனை வருஷமா இருந்தவங்க கடைசியா எங்க வருவீங்க? நான் இங்க நின்றுக்கிறேனே, இந்த இடத்துக்கு தானே நீங்களும் வருவீங்க. அப்ப எங்க பலன் இருக்குது? நட்சத்திரங்கள். இப்ப என் நண்பர்கள் என் மாணவர்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ். இப்ப என் மாணவர் ஒருத்தர் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலில் தான் மெயில் அனுப்பிச்சிருக்கிறார். கரெக்டாக மெயில் குருஜியோட பார்வைக்கு வரட்டும், ஒரு மாணவனை இழக்கிறீங்கன்னு அனுப்பிச்சிருக்கிறாரோ என்னமோ. குருஜி தான் என்னுடைய ஒரே என்னது ஆதித்ய குருஜி தான் என்னுடைய ஒரே குருநாதர். எனக்கு வேறு யாரும் குருநாதர் இல்லை. ஆனால் கடவுளே சொன்னாலும் நட்சத்திரங்களுக்குள் பலன் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். இப்போ இந்த மாதிரி மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல, மெதுவாக தான் உங்களை கழட்டிக்கிட்டு வரணும். நான் சொல்ற சில விஷயங்களை இப்ப நான் சொன்ன மாதிரி குரு எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும், இப்ப போன வாரம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறேன். தற்செயலாக வந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகத்துக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு கேள்வி கேட்டேன். 1000 பேர் பதில் கொடுத்திருந்த நிலைமையில வானவியல் வெங்கடாஜலம்னு சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் தான் சரியான பதில சொல்லியிருந்தார். அப்ப அது கொஞ்சம் கடினமான கேள்வி. ஒரு பிரீமியம் வீடியோல நான் கேள்விகளை கேட்கிறேன், மாணவர்கள் பதில் சொல்றீங்க, பொது வீடியோக்கள்லையும் பதில் சொல்றீங்க. 10ஆம் இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்திருந்து குரு 2 பேரையும் பார்க்கின்ற அமைப்புல ஒரு ஜாதகத்தை பார்த்தவனே, இதே திருப்பூர்ல தான் இருக்கிறார். ஜாதகத்தை பார்த்தோன்னே, என்னங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்டரா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாங்கய்யா, அப்பா தொழில நான் பண்றேன்னார். சவால் விட்டு சொல்லுகிறேன், எந்த நட்சத்திர ஜோதிட முறையிலும் ஒருவருடைய தொழிலை சொல்ல முடியுமா? சொல்லிவிட்டீர்களே, ஆனால் ஜோதிடத்தை விட்டு விடுகிறேன். ஆனால் என்னுடைய மாணவர்கள் எடுத்தவுடன் சொல்வார்கள், நீங்கள் இந்த தொழிலில் இருக்கிறீங்க. முருகானந்தம் இங்க இருக்கிறீங்களா? ஆன்லைன் அஸ்ட்ரோ டாக்ல 2615 பலன் 15 இதுக்கு சொன்ன பதில் சொன்ன பாராட்டுறேன். உட்காருங்க முருகானந்தம். இந்த முருகானந்தம் என்னுடைய குரூப்ல போட்டிருக்கிறார். இந்த முருகானந்தம் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த முருகானந்தம் போன வாரம் என்னுடைய பதிலுக்கு ஒன்று போட்டிருக்கிறார். அஸ்ட்ரோ டாக் ஆப்ல இருக்கிறேன். அஸ்ட்ரோ டாக் ஆப்ல ஆன்லைன் ஜோதிடராக பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் 2615 ஜாதகங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறேன். இந்த 2515 ஜாதகங்களையும் 5 ஸ்டார் வாங்கி இருக்கிறேன். நான் கடைபிடிக்கக்கூடிய ஒரே விதி சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவள என்கின்ற என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜியோட விதி. அதுக்கு கீழே கடைசியா ஒன்று கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் இருக்கும் என்கின்ற விதியை யாராலும் மறுத்து சொல்ல முடியாது. ஒரு நட்சத்திரத்தில் சொல்லுங்க, இதை சொல்ல முடியாதுங்க. அதுக்காக நான் கர்வமாவோ இதாவோ நான் சொல்லலை. கடவுள் எனக்கு போட்ட பிச்சை இந்த சுபத்துவ பாபத்துவம்ன்றது. பரம்பொருள் ஒரே இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறியாடா முட்டா பையில, போனா போதரா பிழைச்சிக்கடா அப்படின்னு கடவுள் எனக்கு போட்ட பிச்சை. இந்த மாதிரி இளைய பருவ மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறீங்க. அவர் அந்த இதை போட்டவுடனே எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு நெகிழ்வு தன்மை எனக்கு வந்துருச்சு. பரவாயில்ல, நம்ம மாணவர்கள் 2615 ஜாதகம்னு கொடுத்துருக்கிறார். 2615 ஜாதகம். ஏன்னா
பொய் சொல்ல முடியாது. அஸ்ட்ரோடாக் ஆப்பில் அவர் பேரை போட்டாலே வந்துரும்னு சொல்றாரு. என்னோட ப்ரொஃபைல் போய் பார், எத்தனை ஜாதகத்துக்கு நான் பலன் சொல்லியிருக்கிறேன், அந்த பலன் சொன்ன ஜாதகத்திற்கு நான் எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்கிறேன், நான் குருஜியோட சுபத்துவ பாவத்துவ வலு அப்படி அமைப்புள்ளதான் சொல்றேன். இந்த விதி இப்போது நான் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் அமையும் அப்படிங்கிற விதி 1000 வருடங்களுக்கு என்ன ஜோசியத்தில் நிலைநிறுத்தும். இதைத்தான் சுபத்துவ பாபத்துவ விதின்னு சொல்றேன். இந்த விதியை வச்சு என் மாணவர்கள் எளிமையா அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உண்மையிலேயே சேது மேகா அப்படிங்கிற ஒரு மாணவர் ஒரு இது போட்டிருந்தார். ஒருத்தருடைய லைவ் பார்த்தேன். அந்த பேரை சொல்றது கூட தகுதி கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் நட்சத்திரங்கள் அமைப்பில் இருக்கிறவர்களுடைய சில பேரை சொல்வதற்கு அந்த பெரிய பெரிய அமைப்புகளுக்கு தகுதி வேணும். கும்பகோணம் ராஜசேகரன் ஐயாருடைய மதிப்பை அந்த தகுதியை நான் குறைச்சி மதிப்பிடவே மாட்டேன். அவரை பற்றி எனக்கு ஒரு 30 வருஷமா தெரியும். என்ன தான் கொண்ட கொள்கையில் அவங்க பிடிப்பா இருக்கிறாங்க, நட்சத்திரத்துக்குள்ளதான் எல்லாம் இருக்குன்ட்டு. ஆனால் அந்த அல்ற சில்லறையெல்லாம் இடையில கடந்து ஆடும் பாருங்க. அன்னைக்கு ஒரு லைவ் பார்த்தேன். ஒருத்தர் லைவ் நடத்துறார். அதாவது புளியை பார்த்து பூனை சூடு கொட்டுக்கொள்ள மாதிரி பக்கத்தில் ஒரு ஆங்கரை வச்சுக்கிட்டு ஒருத்தர் லைவ் நடத்துறார். ஒருத்தர் பலன் கேட்கிறார். ஆப்பிள் எடுத்து சாப்பிடு, ஆரஞ்சு எடுத்து சாப்பிடு, 13வது நட்சத்திரத்துக்கு ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம். என்னையா நடக்குது இங்க? என்ன ஜோசியத்தை குழி தோண்டி புதைக்காம விட மாட்டீங்க போல் தெரியுதே. ஜோசியம் பார்க்க வர்றவன ஓட விட்டுருவீங்க போல் தெரியுதே. உண்மையிலேயே எதிர்கருத்து கொண்டிருந்தவர்கள் கூட, நான் இப்ப சொன்ன மாதிரி சின்ன பையனா இருந்தானே, அவர் ஞானம் உள்ளவராக 17 வயசு பையன் என்கிட்ட ஸ்டூடெண்டா இருக்கிறான், அழகா பலன் சொல்றான். 17 வயசு பையன். அவன்லாம் என்ன மாதிரி 60 வயசுல வரும்போது ஆச்சரியமா இருக்கு. என்ன தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். 17 வயசுல எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஆள் கிடைக்கலையே. எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே 2 ஆசான் என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா, இன்னைக்கும் வாழுகின்ற சித்தர், என்னுடைய ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா அவர்கள். அவங்கள நான் நேரடியாவே பார்க்கல. நான் பெரிய பெரிய ஜோதிடனா வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேருமே நான் நேரில் பார்த்தேன். இன்னொரு ஐயா பால ஜோதிடம் சி சுப்பிரமணிய ஐயா. சனி செவ்வாயை பற்றி எனக்கு நெற்றி பொட்டில் அடித்தால் போல 4 கட்டுரையில் விளங்க வச்சவர். டே சனி சனி தாண்டா, செவ்வாய் செவ்வாய் தாண்டா. இப்போ கூட ஐயா என்ன சொன்னாங்க, மணியன் ஐயா என்ன சொன்னாங்க, இவன் கூலிக்காரன், அவன் இவன், இந்த மாதிரியான விஷயங்களை நெற்றி பொட்டில் எடுத்தார் போல சொல்லி கொடுத்தவர்கள் என்னுடைய 2 குருநாதர்களும். இந்த மாதிரி எனக்கு சிறு வயசுல எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனா படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, கையில் ஒரு நாள் 200 ரூபாய் இருந்தது. பல்லாவரம் பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு புத்தகத்தை படிக்கிறேன். ஜோதிட ஆராய்ச்சி திரட்டில் ஏதோ ஒரு பாகம், அன்றைக்குத்தான் அந்த பாகம் வெளிவந்திருக்கிறது. அதில் அற்பாயுள் ஆயுள் தீர்க்காயுள் என்பதில் தீர்க்காயுளை தாண்டி 2 பகுதி, அற்பாயுளுக்கும் மத்தியம ஆயுளுக்குமான பிரிண்டிங் மிஸ்டேக்கில் அந்த இது விட்டு போயிடுச்சு. பல்லாவரத்து ஆத்தூர்ல இவர் இருக்கிறாரு. எனக்கு தலை வெடிக்குது. அந்த புஸ்தகத்தை பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து வாங்கி அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கேன். 1 மணி நேரமா அந்த இதை விட்டு போச்சு. இந்த காலம் மாதிரி செல்போன் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, போன் கிடையாது. அந்த 2 பார்ட்டும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல, என்னன்னே தெரியல. இது எப்படி இதை விட்டு போச்சு? ஏன் இவர் எழுத மறந்துட்டார்? ஐயா எழுத மறந்துட்டாரு. எதிர பார்க்குறேன், சேலம்னு ஒரு பஸ் வருது. பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே ஏறிட்டேன். நடந்த சம்பவம். ஒரு இது கூட இல்லாமல் மிகைப்படுத்தி இல்லாமல் சொல்றேன். ஆத்தூர்ல இறங்கிட்டேன். 6 மணி நேரம் கழிச்சு இறங்கி அவர் வீடை தேடுறேன். வீடை தேடிட்டு தடவையா போறேன். ஐயா நான் அந்த மாதிரி பல்லாத்துலேருந்து வரேங்கய்யா, என் பேர் இதுங்கய்யா, புஸ்தகம் வந்திருக்குங்கய்யா, இதுல இது இல்லை. என்னை அப்படி இறங்க பார்க்குறார். ஐயா என்னுடைய மதிப்பிற்குரிய குருநாதர், என்னுடைய தெய்வத்திற்கும் மேலானவர், என்னுடைய தந்தைக்கும் மேலானவர். எங்கேருந்து அவரை திருப்பி கேட்குறார். பல்லாரத்துலேருந்து வரேங்கய்யா, பல்லாரத்துலேருந்து வரேங்கய்யா. மெட்ராஸ்லேருந்து ஐயா வர்ற, இதுக்காக ஐயா வருவ, பைத்தியக்கார, போகிறதுக்கு காசு வச்சிருக்கிறான்னு கேட்குறாரு. இருக்குங்கய்யான்றேன். 30 ரூபா பஸ் டிக்கெட்டு. அப்படியே தேடி 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 எடுத்து பிரிண்டிங் மிஸ்டேக்ல விட்டுருக்குமையா, எங்க குடியான்றார். அந்த புத்தகத்தை காட்டுறேன். மத்தியம தீர்க்க ஆயுள்ல தீர்க்காயுளுக்கு மட்டும் விளக்கம், மத்தியம ஆயுளுக்கும் இந்த ஆயுளுக்கும் குறைந்த ஆயுளுக்கும் அற்பாயுளுக்கும் விளக்கம் இல்லை. அதுல அந்த 2 பேரா மட்டும் விட்டு போயிருக்கு. இரியா என்று அவர் கைப்பிரதியாக எழுதிய அந்த கைப்பிரதியை எடுத்து, அந்த கைப்பிரதியில இருந்ததை அப்படியே எடுத்து, இதை எழுதிக்கையான ஒரு நோட்ல என்னை எழுதிக்க வச்சுட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சார். அப்படி பைத்தியக்கார மாதிரி போய் படிச்சவன் நான். இது இருக்கு 1990 அல்லது 80களா இருக்கும். 80களுக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். ஜோதிட ஆராய்ச்சி திரட்டில் 1ஆம் பாகமோ 2வது பாகமோ வெளிவந்த போது நேரில் அவர்கிட்டயே போய் அப்படியே அடுத்த பஸ் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு பிடிச்சி திரும்பி பல்லாரத்துக்கு வந்தேன். இந்த மாதிரி போய் படிச்சு தேடி தேடி படிச்சவன் நான். அப்ப இன்றைக்கு ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன். ஒரு நிலையில எங்க பலன் இருக்கு. உங்களை மாதிரி தானே நானும் அள்ளி ஆடி ஓடுறேன்.
அப்ப எங்க பலன் இருக்கு, ஒரு முறையில பலன் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த முறை அமைப்புகளை அப்படியே சரி, ஓஹோ இப்படி இருக்கா, ஏன் எந்த இடத்துல வருது. ஒரு வில்லங்கமான கருத்துக்கள் கூட சொன்னேன். கேது சுபராக இருக்க கடமைப்பட்டவர், பாவர்னு ஒரு முழு தன்மையாக கேதுவை சொல்லிட முடியாது. ஏன் சொன்னேன், குரு கேது, குரு ராகு கலக்கும் போது சண்டால யோகம்னு சொல்லப்படுகின்ற அதே அருமையான வேதத்திற்கு மேலான நம்முடைய மூல நூல்கள். அதுக்காக இந்த குப்பையெல்லாம் கிடையாது. மறுபடியும் இந்த குப்பையை நான் உங்கள்கிட்ட சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தா தான் மூல நூல் எது குப்பை எதுன்ற ஒரு பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை கூட நம்முடைய இவங்களுக்கு வரும். நம்முடைய அருமையான மூல நூல்கள் குரு ராகு சேருவதை சண்டால யோகம் என்கின்ற ஒரு கீழ்நிலை அமைப்பாக சொல்லுகின்ற அதே மூல நூல், குரு கேது சேருகின்ற போது கேளயோகம் என்கின்ற ஒரு குருவின் காரகத்துவத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய கேளயோகம் என்கின்ற கோடீஸ்வர யோகமாக ஏன் சொல்லுகிறது அப்படிங்கிறது லேசா புரியும் போது, அப்ப கேதுவுக்கு ஏதோ டிஃபரெண்ட் இருக்கு. ராகு கேதுக்கள் புத்தாம்பதுவான பாவர்கள், ராகு கேதுக்கள் இருள் தன்மை கொண்டவர்கள். அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கே, யோசிச்சா வந்துரும்ல, யோசிச்சுக்கிட்டே இருந்தா வந்துரும்ல. நம்ம யோசிக்கவே மாட்டாம மூல நூலை குப்பைன்னு சொல்லிட்டான், மூல நூலை குப்பைன்னு சொல்லிட்டான், மூல நூலை குப்பைன்னு சொல்லிட்டான். அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தன்மையான சில விஷயங்கள் இருக்கின்றன. உண்மையில பாவக சுபத்துவத்தின் அடிப்படையிலையும் காரக சுபத்துவத்தின் அடிப்படையிலும், அதாவது கிரக சுபத்துவத்தின் அடிப்படையிலும் தான் பலன்கள் இருக்கின்றனவே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலன்கள் இல்லவே இல்லை. அஸ்ட்ராலஜியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல ஜோசியர் ஆகவே முடியாது. தெரியாததை தெரிஞ்சதுன்னு தெரியலைன்னு ஒத்துக்கணும். தெரியலைன்னா ஏன்னு தேடுகின்ற ஒரு முயற்சி கண்டிப்பாக வேணும். இப்போ போன வாரம் பாருங்க, ஒரு இதை இப்போ இந்த மாதிரி ஒரு தொழிலை திருப்பூர்லேருந்து ஒருத்தர் கேட்குறாரு. பொதுவாகவே ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷனில் இந்த தொழிலில் இருக்கிறீங்க, இதில் இருக்கிறீங்க அப்படின்றத ஒரு 3 minutes 5 minutesல விளக்கமாகவே சொல்லிடுறேன். எடுத்தடுப்புலேயே நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி, கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக இருக்கிறீங்களா? ஆமாம் குருஜி, அப்பா தொழிலில் ரோடு போடுறது அது அந்த கான்ட்ராக்டை, அதை தான் நானும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த நெத்தி அடித்த உடனே அதோட அவர் பலன் கேட்குறதே விட்டுருவார். இது இது எனக்கு ரொம்ப இதான அது. எடுத்த உடனே அரசாங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்டரா? ஆமாங்க, அப்பாவோட தொழில். சரி, அதுக்கப்புறம் அவர் என்ன கேட்க போறாரு? 4 பாயிண்ட்ல கன்சல்டேஷனே முடிச்சுக்க போறாரு. நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த 4 பாயிண்ட் இந்த சேது மேகான்ற ஒரு மாணவர் கொடுத்த மாதிரி, ஐயா உனக்கு வாழ்க்கையில எது நடக்குது, அது நடக்குதா, இது நடக்குதா, கல்யாணம் எப்போ நடக்கும், புள்ளை எப்போ படிப்பான், வீடு எப்போ கட்டுவேன், கார் எப்போ வாங்குவேன், நான் ஆரோக்கியமா இருப்பேனா, கடன் இல்லாம இருப்பேனா, இது முக்கியமா, ஒரே பிரசவத்தில் 3 ஆம்பளை பிள்ளை பிறக்கும்ன்றது முக்கியமா? இதுதாங்க இன்னைக்கு ஜோசியத்தோட நிலைமை. கண்ணுக்கு தெரியாத ஒரு வெள்ளை குதிரை, பறக்கிற வெள்ளை குதிரையை நம்பி பிடிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய ஜோசியர். 4 பாயிண்ட்டுங்க சம்பாதிக்கிறதுக்கு, அருமையாக நெஞ்சு மனசாட்சி குத்தாம சொல்றதுக்கு 4 பாயிண்ட். என்ன தொழில் பண்ற, என்ன தொழில் பண்ணுவ, நட்சத்திரத்தில் பலன் இருக்குன்னு சொல்றீங்களே. போன புதன்கிழமை, இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை, முந்தா நாள் லைவ்ல இதையே ராஜசேகரன் போட்டிருந்தார். லைவ்ல சொல்லிட்டாராமா, ராஜசேகரன் நான் ஜோதிட முட்டாள்னு சொன்னேன், அதுக்காக நான் பெருமைப்படுறேன், வருத்தப்பட மாட்டேன். அவரை நான் முட்டாள்னு சொல்லலை, அவருடைய ஜோதிடத்தை தான் முட்டாள்னு சொன்னேன். இருந்தாலும் அவர் மதிப்பிற்குரிய ஒரு பெரிய அனுபவம் உள்ள ஒரு ஆசான், குமாரசாமியத்தை கரைச்சி குடிச்சவர். அவரை மாதிரி குமாரசாமியத்தை யாருமே கரைச்சி குடிச்சிருக்க முடியாது. இருந்தாலும் அவர் என்ன திட்டினாரு, நான் அவரை திட்டினேன். ஏன் ஒரு ஆதங்கத்தில் தான் பார்த்துக்க மாட்டேன்றீங்களேன்ட்டு. சரி, முந்தா நாள் புதன்கிழமை ஒரு அம்மாக்கு பெரும்பாலும் என்ன பண்றேன், புதன்கிழமை லைவ்ல ஜாதகத்தை பார்ப்பதற்கு முன்பே, ஜாதகத்தை அதாவது ஓபன் பண்றதுக்கு முன்பே, ஜாதகத்தை போடுறதுக்கு முன்பே அவருடைய கேள்வியின் அடிப்படையில் அவருடைய ஜாதகம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன்றது என்னுடைய மாணவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் என்னுடைய லைவ்ல பாத்தீங்கன்னா, ஐயா நான் வக்கீலுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போட்டுட்டு கமெண்ட் போடுவாரு. நீங்கள் வக்கீலத்துக்கு படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் சனி சுபத்துவமாகி 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருப்பார். குரு தொடர்பு கொண்டா நீதிபதி, சனி தொடர்பு கொண்டா வக்கீல் சொல்லிட்டு தான் போடுவேன். நான் மருத்துவத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், செவ்வாய் சுபத்துவமாக இருக்கும், எல்லாம் சரி. இதே மாதிரி ஒரு வித்தியாசமான கேள்வி போன புதன்கிழமை ஒரு பெண்மணி போட்டிருக்காங்க. ஐயா பியூட்டிஷியனுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், பியூட்டிஷியனுக்கு படிச்சிருக்கேன். இந்த லைவ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மாணவர்கள், அந்த நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. ஐயா புதன்கிழமை லைவ், பியூட்டிஷியனுக்கு படிச்சிருக்கேன், இந்த பியூட்டிஷியன் தொழிலை எப்போ ஆரம்பிக்கலாம்னு கேள்வி. நான் ஜாதகத்தை போடுவதற்கு முன்பாகவே
பியூட்டிஷியனுக்கு படித்திருக்கிறீர்களா? உங்களுடைய ஜாதகத்தில் 2 10ஆம் இடங்களோடு சந்திரனும் சுக்கிரனும் சுபத்துவமாக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாதகத்தை போடுறேன். இது 2000 மேல இது மாதிரி லைவ்ல பண்ணியிருக்கிறேன். ஜாதகத்தை பார்த்த உடனே மிதுன லக்னம், 2இல் சந்திரன், 10இல் சுக்கிரன் உச்சம், 6இல் குரு. வந்ததா வரலையா? சொல்லுங்களேன். என் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க யாருன்னா இதே மாதிரி என் பக்கத்தில் என் ஸ்டூடியோக்கு வாங்க, என் பக்கத்தில் உட்காருங்க. ஒரே நேரத்தில் 2 லேப்டாப்பை வச்சு நீ ஒரு ஆளுக்கு பதில் சொல்ல, நான் ஒரு ஆளுக்கு பதில் சொல்றேன். நட்சத்திரத்தின் அடிப்படையில் தொழில சொல். சரி, இன்னைக்கு போன வாரம் ஒரு சின்ன அமைப்பு கேள்வியா கேட்டிருக்கிறேன். பிரீமியம் வீடியோல கேள்வியா கேட்டிருக்கிறேன். அதே மிதுன லக்னம், சிம்மத்தில் குரு, சனி, ராகு, சுக்கிரன் நீச்சம். இந்த இப்ப ஐயா சொன்னாங்களே, இப்ப முடிக்கிறதுக்கு முன்னாடி மணியன் ஐயா சொன்னாங்க, தன்னை அறியாமலே பெரியவங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு மனசு வராதுங்க. நம்ம வந்து பெரியவங்கள சொல்ல வேண்டாம். ஏன்னா ஒரு முறையில் ஊறி போனவர்கள், நட்சத்திரத்துக்குள்ளதான் பலன் இருக்கு அப்படின்ற மாதிரி, அல்லது நட்சத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் வந்து அவங்க காலத்தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கணுமே தவிர, நம்ம அவங்கள இப்ப எங்க தாத்தா இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். நான் ஒரு தொழில், நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன், ஒரு வியாபாரம் பண்றேன். எங்க தாத்தாவுக்கிட்ட இருந்து நான் அந்த வியாபாரத்தை வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கு எங்க தாத்தா வந்து ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். தாத்தா, நீங்க காலம் வேற. இப்போ ஜவுளி கடையை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டோம்னா நிறைய ஜவுளி போகும், அதை போடுங்க தாத்தானா எங்கள் தாத்தா ஒத்துக்க மாட்டார். டே அதை நீ செய்டா, என்ன விட்டுறடா, எனக்கு ஃபேஸ்புக்னா என்னன்னு தெரியாதுன்னுவார். உண்மையா இல்லையா? இது மாதிரி மணியன் ஐயா மாதிரி ஜோதிட தாத்தாக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க முறை அது. ஆனால் அவங்க இப்போ ஒரு விஷயத்தில் ஐயா அவர்கள் சொன்னார்கள், நீச்சம், ஒரு கிரகம் நீச்சமாகி பாவகம் நீச்சமாகி இருந்தா அந்த பலன் நடக்காது. சொன்னாங்களா இல்லையா? இதே மேடையில் கேட்டீங்களா இல்லையா? அதையே சுப பலன்னு சொன்னாங்க. இதைத்தான் நான் கொஞ்சம் ஆழமா சுபத்துவம்னு சொல்றேன். இப்ப இந்த வாரத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். குரு, சனி, ராகு மிதுன லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சேர்ந்திருக்கு. சுக்கிரன் நீச்சம். போன வாரத்தில் 1000 பேருக்கு மேல தப்பா பதில் சொல்லி வானவியல் வெங்கடாஜலம்ன்ற ஒரே ஒரு நேயர் மட்டுமே என்னை போல இவர் அரசாங்க கான்ட்ராக்டரா இருக்கிறார்னு சொன்ன ஒரு நிலைமைக்கு மாறா இந்த கேள்வி கேட்டு இது வரைக்குமே ஒரு 500 பேருக்கு மேல பதில் சொல்லியிருக்கிறீங்க. எல்லாரும் இந்த ஜாதகருக்கு என்ன இல்லைன்னு கேட்டேன், குழந்தை இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டீங்க. எடுத்தடுப்புலேயே நான் கேட்டேன், என்னங்க என்ன குழந்தை பிறக்கலையான்னு கேட்டேன். ஆமாங்கய்யா குழந்தை இல்லை, பிறக்குமா? தத்து எடுப்பீங்க என்ன? தத்து எடுப்பீங்க என்ன? ஏன்னா சுக்கிரன் நீச்சமானாலும் 4ஆம் இடத்துல இருக்கு. தத்து எடுப்பீங்க என்ன? உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஏன்னா மனைவியோட ஜாதகத்தையும் சேர்த்து வச்சுதான். நான் உடனே டக்குன்னு நான் ஒன்றை மட்டும் பார்த்து சொல்ல மாட்டேன், உடனே டக்குன்னு அடுத்ததற்காக அப்படியே போயிடுவேன். ஒய்ஃபோட ஜாதகம் கொடுங்க என்ன, ஒய்ஃபோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு இல்லைங்க ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு நீச்சமானாலும் திக்பல் அமைப்பில் இருக்கிறாரு, தத்தெடுப்பீங்க என்ன? ஆமாங்க, ஒரு பெண் குழந்தைய தத்தெடுக்கலாம்ன்றதுக்காக உங்ககிட்ட இப்போ கன்சல்டேஷனுக்கு வந்திருக்கிறேன். பாயிண்ட் முடிஞ்சு போச்சா? இவர் வந்தவர் என்னை பற்றி 100 பேர்ட்ட சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? எனக்கு இந்த என்னுடைய கிளையண்ட்டுகள் பெரும்பாலும் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு வீடியோ பார்த்து வர்றவங்க இல்லை. ஐயா உங்களை பற்றி இவங்க சொன்னாங்க, உங்களை பற்றி இவங்க சொன்னாங்க, எதுக்கு இவர்கிட்ட ஒரு வார்த்தை அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, எதுக்கு இவர்கிட்ட கேட்டுட்டு ஒன்று ஆரம்பிங்க. இது இவ்வளோதானே, ஒரு சிம்பிளான 4 பாயிண்ட்ல ஜோசியம் முடிஞ்சிருது இல்லை? இந்த ஜாதகத்தை தான், இந்த ஜாதகருக்கு என்ன இல்லை அப்படின்னு போன வாரம் கேள்வி கேட்டு பிரீமியம் வீடியோ போட்டிருக்கேன். அதில் எல்லாருமே ஒருத்தர் பாக்கி இல்லாமல் சொல்லிட்டீங்க குழந்தை இல்லைன்ட்டு. இப்போ நான் கேட்குறேன், இதே குரு எந்த நட்சத்திரத்தில் அவங்க சொல்ற அதே நட்சத்திரத்திலே இருந்தாலும் குழந்தைய கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். தெளிவா தான் சொல்ற, கொடுக்க மாட்டார். அவருக்கு 50 வயசோ என்னமோ அவருடைய கேள்வி. ஏன்னா ஒரு ஜாதகத்தில், நான் அதைத்தான் மாணவர்களுக்கு ஆன்லைன்ல கூட சொல்றேன், ஒரு ஜாதகத்தில் பளிச்சுன்னு தெரிஞ்சவொன்னே அதை அப்படியே நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி அடிங்க. எந்த விஷயம் ஒரு ஜாதகத்தில் தெளிவாக நன்றாக தெரிகிறதோ அந்த பலனை முதல்ல சொல்லுங்க. இது ஒரு டெக்னிக் இல்லையா? நீங்க எங்கேயுமே போக வேண்டாம், ஜாதகத்தை பாருங்க. முதல்ல கொஞ்சம் லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. என்னன்னா பெரும்பாலும் ஓரத்தில் இருக்கின்ற நட்சத்திரம் மாறலாம். 3 டிகிரியில் 28 டிகிரியில் இருக்கும்போது நட்சத்திர குழப்பங்கள் வரும். அதுக்கும் ஒரு எளிமையான விதி சொல்லியிருக்கிறேன், 8/12 சுபத்துவ விதி. நீங்க ஃபாரின் போனவன தான் வேண்டாம், 112 கிலோமீட்டருக்குள்ள 8/12 சுபத்துவம் அதிக அளவுக்கு இல்லையே பாபத்துவமாக இருந்தாலும் கூட திருநெல்வேலியில் பிறந்தவர் அட்லீஸ்ட் மதுரைக்காவது வந்து பிழைப்பார். 8/12 சுபத்துவ விதியின் அடிப்படையில், அதன் அடிப்படையில் லக்னத்தை உறுதிப்படுத்திக்கலாம். இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் தெரிகிறது. இந்த இடத்துல வந்து சுக்கிரன் நீச்சம், 5 கூடிய சுக்கிரன் நீச்சம், 5ஆம் இடத்திற்கு சனி பார்வை, 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை,
காரகனாகிய குரு சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். இவருக்கு சர்வ நிச்சயமாக குழந்தை இல்லை. மேற்கொண்டு ஒரு சந்தேகத்தை உறுதி பண்ணிக்கிறதுக்கு மனைவியோட ஜாதகம், கணவனுக்கு குழந்தை இல்லை, மனைவிக்கு குழந்தை இருக்குன்னு எந்த ஜாதகத்திலையும் இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் தான் ஒன்னாக இணைஞ்சிருப்பாங்க. அந்த அம்மாவுடைய ஜாதகத்திலே அது அப்படியே அப்படியே பக்காவா இருக்கு. அப்ப என்ன நீங்க பண்ணணும்? குழந்தை இல்லைங்களா? உங்களுக்கு குழந்தை இல்லைங்களே? ஆமாங்க ஐயா, தத்து எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு, அதுக்காகத்தான் இப்ப கன்சல்டேஷனு. ஒரு பெண் குழந்தைய தத்து எடுக்க போறீங்க? ஆமாங்க ஐயா, பார்த்து வச்சிருக்கிறோம். பாயிண்ட் முடிஞ்சு போச்சா?